இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும். Hallelujah. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களோட உறவாடங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. உங்க வார்த்தை எங்க பாதைக்கு ஒளியாகட்டும் ஆண்டவரே, எங்களோட உறவாடும் எங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. Hallelujah. மதமேறி ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு வந்து நெகேமியாவின் புத்தகம் 7வது அதிகாரத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை கடைபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னா ஆழமான ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 7வது அதிகாரத்துல எல்லா நல்ல தலைவர்களை போல் நெகேமியாவுக்கு தெரியும், தனியா அவரா முயற்சி செய்தால் இந்த ஆண்டவர் ஊழியம் நடக்காது. அதுக்காக சில பேரை நியமிக்கின்றார். ஏன்னா எதற்காக அவரோட சகோதரர்கள் ஹனானியா அப்படின்றவங்க எல்லாம் வந்து அவரு ஒரு பொறுப்புக்கு நியமிக்கின்றார். எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்து நல்ல விசுவாசமானவர்கள், கடவுள் மேல ஒரு அச்சம் இருந்தது இவங்களுக்கு அப்படின்றதுனால, ஒரே காரணத்தினால நியமிக்கின்றார். இது முக்கியமான விஷயம்ன்றது இல்ல, இதுக்கு அப்புறம் வர ஒரு விஷயம் தான் முக்கியமான ஒரு விஷயம். இங்க யூரிம் திம்மிம் 65வது வசனம், நெகேமியா புத்தகம் 7வது அதிகாரத்துல 65வது வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யூரிம் தும்மிம் அப்படின்னு சொல்லி குருத்துவர்கள் பயன்படுத்துகின்ற சில ஒரு கருவி இருக்கு. ஆண்டவர் அனுமதிச்ச ஒரு கருவி. அதை பத்தி நம்ம இன்னும் நல்லா கத்துக்கணும். வாசிக்கிறீங்களா? நெகேமியா 7வது அதிகாரத்துல 65. ஊரிம் தும்மிம் கொண்ட குரு ஒருவர் வரும் வரை திருத்தூயக உணவில் பங்கு கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு ஆளுநர் ஆணையிட்டார். ஆமீன். இந்த யூரிம் தும்மிம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை பயண நூல் 28வது அதிகாரத்துல உங்களை அது புரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன அப்படின்ட்டு. 28வது அதிகாரத்துல 30வது வசனம், அதுல வந்து இதை பயன்படுத்தி ஆண்டவர் திருவுளத்தை குருத்துவர்கள் பயன்படுத்துவதற்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் திருவுளம் இந்த சூழ்நிலையில என்ன ஆண்டவர் விரும்புறாரு, இது எந்த விதத்துல நான் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அப்ப ஆண்டவர் வந்து இது வழியாக வெளிப்படுத்துவார் ஆண்டவரோட திருவுளம் என்ன அப்படின்னு சொல்லி. வாசிக்கிறீங்களா? 28ல 30. தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மிமையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் வழி நடத்துவதற்காக கடவுளோட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா யாரு? கடவுளோட பிள்ளைகள் யாரு? ஆண்டவர் வார்த்தை வழியாக நம்ம கற்றுக்கொண்ட விஷயம். கடவுளோட பிள்ளைகள் அப்படின்றது யார்? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 14வது வசனம், ஆவியானவராக இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் பிள்ளைகள். ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும், அவரை நம்மளை வழி நடத்தணும் விரும்புறாரு அவர். வாசிக்கிறீங்களா? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ல, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆமீன். ஆமீன். அதனாலதான் திருத்தூதர் பணிகள்ல இயேசு ஆண்டவர் இங்க காத்து நெல்லுங்க, ஆவியானவர் பெறுவதற்காக நீங்க காத்து நில்லுங்க. பெந்தெகோஸ்தே தினத்தன்னைக்கு ஆவியானவர் பெறுகின்றார்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்துல 16ல இருந்து 18 ஆண்டவரோட ஆவியானவரை அவங்க பெறுகின்றார்கள். வாசிக்கிறீங்களா? நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். ஆமீன். ஆமீன். எல்லா மாந்தர் மேலும்
ஒரு ஆளு நான் வந்து வயசான ஆளு, ரொம்ப வயசு கம்மி அப்படின்ற ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லார் மாந்தர் மேலும் வந்து ஆவியானவர் பொழியப்படுவார் இந்த கடைசி நாட்களில். பழைய ஆகமத்துல பாத்தீங்கன்னா அது வந்து தந்தை அவரோட நேரம், அவர் வழி நடத்துகின்ற நேரம். இந்த இயேசுவாண்டவர் இருந்த காலம் இயேசுவாண்டவரின் காலம் சொல்லுவாங்க. இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியானவரால் இயக்கப்படுகின்றவர்களாக நம்ம இருக்கணும். இங்க ஆவியானவர் நம்ம எல்லாருமே பாரபட்சம் இல்லாம, ஊழியர்கள், ஊழியம் செய்யாதவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அவரோட பிள்ளைகள் எல்லாருக்குமே ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லாம, பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே வந்து ஆவியானவரை அவர் பொழிய கொடுவார். நம்ம கனவுகள் காட்சிகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இது எதற்காக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல 6வது வசனம், கடவுள் வந்து கனவுகள் வழியாகவும் காட்சிகள் வழியாகவும் நம்ம கிட்ட பேசுவது வழி அதுதான். அதனாலதான் இந்த கனவுகள் காட்சிகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். எண்ணிக்கை நூல் 12:6 வாசிக்கிறீங்களா? அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால், ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆமீன். ஆமீன். நம்ம சில நேரத்துல இந்த பெரிய பெரிய வார்த்தைகள் தீர்க்கதரிசி அப்படின்லாம் வார்த்தைலாம் ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி இல்லை. இந்த காலகட்டத்துல எல்லாருமே நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது எல்லாருமே இந்த விதத்துல செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகின்றார். 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 4வது வசனமா 5வது வசனம் ஒரு குருத்துவ ஒரு குலமாக நம்ம இருக்கின்றோம். நம்ம ஞானஸ்தானம் பெறுவது வழியாக நம்ம இந்த கிருபைகளை பெற்றிருக்கின்றோம். வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 2:4-5. உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமுமாய் இருப்பீர்களாக. ஆமீன். ஆமீன். அப்படியே வந்து 9வது வசனமும் வாசிங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆமீன். ஆண்டவரின் சத்தத்தை பத்தி நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் பெற வேண்டியவர்கள். இது வழியாக இந்த காட்சிகள் கனவுகள் வழியாக பேசுவாரு. இன்னும் ஆழமா இந்த ஆண்டவரோட கடவுளோட பேச்சை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். சில நேரத்துல சில படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆண்டவர் அப்படியே வந்து பேசுவதுல அப்படியே வந்து கத்துற மாதிரி இருக்கும் ஆண்டவரோட பேச்சு. ஒரு விதத்தை ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, விவிலியத்துல சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பெரிய பெரிய சத்தம்லாம் இருக்கும். எதுக்காக சில இடத்துல வேற மாதிரி, சில இடத்துல வேற விதமாக அவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கும். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்துல 18 20 வரைக்கும் வாசிங்கன்னா, அங்க ஆண்டவர் கட்டளைகளை தருகின்றார். கட்டளைகளை தரும்போது அவர் பேசுற விதத்தை நம்ம கவனிப்போம். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்துல 18-20 வாசிக்கிறீங்களா? மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மலையையும் கண்டனர். கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்றனர். ஆமீன். ஆமீன். சோ ஏன் இந்த இடத்துல வந்து அவரே ரொம்ப பெரிய வல்லமையாக அவர் பேசுகின்றார்? எதனால? ஏன்னா அவரு கட்டளைகளை தருகின்றார். இது வந்து ஒரு அபிப்பிராயம், அவரோட அபிப்பிராயம் கிடையாது. இது செஞ்சா நல்லா இருக்கும்பா அப்படின்ற அவரோட ஒரு யோசனை சிந்தனை கிடையாது. இது நல்லதுப்பா, நீ ஏன் செய்யக்கூடாது அப்படி இல்லை.
இது ஒரு கட்டளை. கட்டளை தரும்போது கட்டளை தருகின்ற முறையில் தரணும். அதனால வந்து இந்த கடிந்து கொள்கின்ற விதத்தில் அவர் ஆண்டவரின் வார்த்தை அவர் வந்து அவரோட கட்டளைகளை அவர் தருகின்றார். எல்லா இடத்துலயும் இந்த விதத்துல அவர் பேசல. இன்னொரு இடத்துல அவர் பேசுகின்ற விதத்தை நம்ம கவனிப்போம். யாரு? ஏலியா. ஏலியா வந்து இவர்கிட்ட இருந்து விலகி ஓடி செல்கின்றார். ஓடி செல்கின்றார். 1 அரசர்கள் 19வது அதிகாரத்துல 11ல இருந்து 13 வரைக்கும் எடுத்து வாசிச்சு பாருங்க. முக்கியமான வசனங்கள். ஏலியா பாக்குறாரு, ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னு. இடியில கிடையாது, மின்னல்ல கிடையாது, அங்க வந்து காற்றுல கிடையாது. அந்த மலைகள் 2ஆக பிளந்து போறது. அதுல எதுலயுமே வந்து கடவுள் கிடையாது. ஒரு மெல்லிய குரலில் ஆண்டவர் ஏலியா கிட்ட அவர் பேசுறாரு. ஏன்னா ஏலியா ஆல்ரெடி பயந்து போயிருக்கிறார். அந்த ஆகாபோட மனைவி கிட்ட இருந்து ஓடி வர்றாரு. அந்த ராணி கிட்ட இருந்து ஓடி வராங்க. ஜெசபெல் ராணி கிட்ட இருந்து ஓடி வராங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து இன்னும் இந்த மாதிரி பெரிய பேஸ் வாய்ஸ் எல்லாம் கடவுள் பேசல. நல்ல விதமாக மெல்லிய குரலில் ஆண்டவர் பேசுறார். 1 அரசர்கள் 19வது அதிகாரத்துல 11ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிப்பீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். ஆமீன். ஆமீன். அவர் பயத்துல இருக்கிறார். ஆண்டவர் மெல்லிய குரலில் நல்ல விதமா இங்க வந்து அவர் வழி நடத்துகின்றார். நீ சிந்திக்கின்றது தவறு. நான் வந்து பல பேரை நான் காப்பாத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நம்ம பல விதமான இந்த வேதனையில இருக்கும்போது, கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கும்போது கடவுள் நம்ம கிட்ட பேசணும்னு விரும்புகின்றார். ஆனா அவரு நம்ம செவி சாய்க்கின்றோமா, இல்ல நம்ம பேசுறதுலயே ஒரு பழக்கமாக வைத்து ஆண்டவர்கிட்ட நம்ம வேதனையை குற்றமே ஒழிய அவர் சத்தத்தை நம்ம கேட்பதற்கு நம்ம வந்து நேரம் அதுக்காக ஒதுக்கி வைப்பது கிடையாது. ஆண்டவர் சத்தத்தை கேட்பதற்காக நம்ம வந்து ஒரு ஆவல் கிடையாது நம்ம உள்ளத்துல. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசணும்னா அவர் ஆவலாக இருக்கின்றார். நம்ம சரீரம் ஆண்டவரின் ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் நம்ம உள்ள இருக்கின்றார் அப்படின்றது போது, இந்த மெல்லிய குரலில் நம்ம உள்ளத்துல அவர் பேசுறாரு. அந்த சத்தத்தை கேட்பதற்காக நீங்க அமைதி கொண்டு இருக்கிறீர்களா? அதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 19வது வசனம். ஆண்டவர் உங்க சரீரம் ஆண்டவரின் ஆலயம் அப்படின்னு சொல்லி உணர்கின்றீர்களா? நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு ஜெபிக்கும் போது அன்னைக்கு சொல்ற மிக முக்கியமான விஷயம், கடைசியில் அந்த ஜெபத்திற்கு அப்புறம், முழுமையான அர்ப்பணத்திற்கு அப்புறம், ஆண்டவர் ஆராதிச்சதுக்கு அப்புறம் அமைதியாக இருங்க. உங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவா. ஆண்டவர் பேசுறதுக்கு வரைக்கும் நீங்க வந்து காத்து நிற்கின்றீர்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 19 வாசிக்கிறீங்களா? 19 பிரதர். ஆமா 19. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. ஆமீன். ஆமீன். நம்மளோட பேசிக் கொண்டிருக்கின்றார். உள்ளத்துல பேசணும்னு விரும்புறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் அற்புதமான வசனம். இந்த வசனம் வந்து உங்க மனதுல பதியட்டும். இப்ப நான் சொல்ல போற வசனம் யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனம்.
என் ஆடுகள் அவர் ஆயராக இருக்கணும், நம்மளை வழி நடத்தணும் அவர் விரும்புறாரு. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஆடுகளாக இருப்பது வந்து நானோ இல்ல 2-3 பேர் அப்படி இல்ல, நம்ம அனைவரும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகின்றார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்துல 3-4 வாசிக்கிறீங்களா? அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். ஆமீன். ஆமீன். நமக்கு ஆண்டவரின் குரல் தெரியுமா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். நமக்கு ஆண்டவரின் குரல் தெரியுமா? ஒரு பிரச்சனைகளுக்கு வரும்போது ஆண்டவரின் குரலை நம்ம தேடி செல்கின்றோமா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். நம்ம செய்கின்ற முடிவுகள் ஆண்டவரோட வழிநடத்துவதற்காக காத்திருந்து நம்ம செய்யறோமா? திருப்பாடல் 32வது அதிகாரத்துல 8வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கத்து தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா எத்தனை பேர் நமக்கு அவருக்காக, அவரோட வார்த்தைக்காக, அவரோட வழி நடத்துதலுக்காக நம்ம காத்து வைக்கிறது? திருப்பாடல் 32:8 வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆமீன். நம்மள அறிகுறி நம்ம அவரோட அறிகுறை கூறணும் அப்படின்னு காத்து நிற்கின்றார். கவனமாக கேட்க முயற்சி செய்யும். அதுல ஒரு தாகம் வேணும். சில முதல் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தை கேட்பதற்காக ஆவலாக இருக்கு. அது நிற்கும் போது சில நேரத்துல ஒரு நாள்ல வந்து அதுக்கு பதிலாம் வராது. ஆனாலும் வந்து ஆண்டவருக்கு வந்து பேச முடியாதனாலும் கிடையாது. நம்ம வந்து இந்த உலகத்தின் ஆசாபாசம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததுனால இது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ரேடியோ டியூனிங் மாதிரி. ரேடியோ வந்து கரெக்டான அந்த ஒரு இதுல அமைதி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பிரசன்னத்துல மற்ற விதமான பல விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், பல விதமான சிந்தனைகள் நம்ம முதல்ல வரும். அதை விட்டெல்லாம் விடை பெறும் போது அதான் சொல்லுவேன், முதல்ல நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் ஒண்ணுமே கேட்காது. ஆனா மெதுவாக ஆண்டவரோட சத்தம் உறுதியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்பிக்கையோடு நீங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு தயாரா? ஆண்டவர் தான் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இது வந்து சீடர்களுமே வந்து நம்மள மாதிரிதான் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் சத்தம் கேட்காம இருந்த மக்களாக தான் இருந்தார்கள். பெந்தெகோஸ்தே தினம் வரைக்கும் 1வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரத்துல 22 26 வரைக்கும் வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனங்கள். இங்க யூதாஸ் இறந்ததுக்கு அப்புறம் மத்தாயஸ் அப்படின்ற 12வது சீடரை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கின்றார்கள்? ஒரு குலுக்கல் முறையில தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறம் எந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறாங்க? ரெண்டுமே நம்ம தியானிப்போம். திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரத்துல 22 26 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆமீன். ஆமீன்.
எப்படி சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்? ஒரு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதே நேரத்துல ஆவியானவர் பெற்றதுக்கு அப்புறம் எந்த விதத்துல செயல்படுகின்றார்? திருத்துதல் பணிகள் 13வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நோன்பு இருக்கின்றார்கள், ஜெபிக்கின்றார், ஆவியானவர் நேரடியாக பேசுகின்றார்கள், வழி நடத்துகின்றார். அந்த காட்சிகள் வழியாக இருக்கலாம், கனவுகள் வழியா இருக்கலாம், உள்ள அமைதி கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் பேசுறது கேட்டிருக்கலாம். எந்த விதத்துல இருந்தாலும் சரி ஆவியானவர் நம்ம கிட்ட பேசணும்னு விரும்புகின்றார். திருத்துதல் பணிகள் 13:2-4 வாசிக்கிறீங்களா? அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். ஆமீன். ஏதாவது பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னா உடனே நம்ம நண்பர்கிட்ட போறோம், நம்ம உறவினர்கிட்ட போறோம். இல்ல, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அவரோட வழி நடத்துதலுக்காக காத்து நிக்கணும். அப்பதான் ஆண்டவரோட ஒரு உறவு இருக்கும். யாருக்கிட்ட நம்ம செல்றோமோ, நம்ம நண்பர்கள் கிட்ட செல்றோம்னா அவங்களோட நமக்கு உறவு இருக்கும். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, நம்ம உறவினர்கிட்ட நம்ம செல்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட நமக்கு உறவு இருக்கும். இது உங்க பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு சென்று பாருங்க. பாரமாக இருக்கின்றவர்கள் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க சகோதரன் கிட்ட போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. யார்கிட்ட நீங்க போறீங்களோ அவங்களோட உங்களுக்கு உறவு இருக்கும். நல்ல ஆழமான ஒரு உறவு இருக்கும். கடவுள்கிட்ட செல்லுங்க. இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆவியானவரோட சத்தத்தை கேட்க முயற்சி செய்யுங்க. என் ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க. நமக்கு ஒரு துணையாளரை அவர் தந்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம். நமக்கு ஒரு துணையாளரை தந்திருக்கின்றார். ஆண்டவரின் இயேசுவின் நாமத்தில் நம்ம பெற்றிருக்கின்றோம். அவர் சத்தத்தை கேட்க முயற்சி செய்யுங்க. 14:26 வாசிக்கிறீங்களா? என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. ஆமீன். இல்ல, யோவான் நற்செய்தி 14:26 தான் வாசிங்களா? இல்ல அது லூக்கா. சாரி, மாறி போச்சு. லூக்கா 14:26. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆமீன். அவர் பேசுவார், அவர் வழி நடத்துவார். வழி நடத்துவதற்கு அவர் காத்து நிற்கின்றார். நம்ம செவி சாய்ப்பது கிடையாது. திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்துல 20வது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க. திருவெளிப்பாடு 3:20. அவரு காத்து நிற்கின்றார், கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். வாசி. நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமீன். கதவை திறக்க அவர் ஆவலாக காத்து நிற்கின்றார். நம்மளோட உறவா அவர் வார்த்தையும் நம்ம வழி நடத்தும். வார்த்தை வழியாக நாம் ஃபர்ஸ்ட் வார்த்தை வழியாக அவர் அது வழியாகவும் நம்ம வழி நடத்துவார். ஆனா முக்கியமா நம்ம கிட்ட பேசணும்னு அவர் விரும்புகின்றார். கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரத்துல 16வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவரோட சேர்ந்து நடங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. முக்கியமான வசனங்கள் தான். 16-18 ரெண்டுமே வாசிக்கிறீங்களா? 16-18. கலாத்தியர் 5:6. 5ல 16-18. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது.
தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆமீன். ஆமீன். யார் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு? பல நேரத்துல நம்மளோட உணர்வுகள் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, பல பேருக்கு நமக்கு ஆன்மீக கண்கள் இந்த உலகத்தை பார்த்துதான் நம்மளை வந்து வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை பயணத்தை முன்னாடி கொண்டு சென்று. ஆனா நமக்கு இந்த ஆன்மீக கண்கள் திறக்கப்படவில்லை. முக்கியமா வந்து கவுன்சிலிங் செய்யும் போது செய்யற விஷயம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருக்கின்றார்கள் அப்படின்றது மட்டும் இல்ல, ஆண்டவர்கிட்ட எப்படி அணுகி வரணும்ன்றது மட்டும் இல்ல, ஆன்மீக கண்களை திறப்பது அப்படின்றதுதான் மிக முக்கியமா நம்ம செய்யற ஒரு விஷயம். நாங்க செய்யற ஒரு விஷயம். ரெண்டு அரசர்கள் 6வது அதிகாரத்துல 17 இருந்து 20 வரைக்கும் வாசிங்கன்னா அற்புதமான ஒரு சூழ்நிலை. இங்க வந்து முழுமையாக எதிரிகள் சூழ்ந்து இருக்கின்றார்கள் எலீஷாவை அழிப்பதற்காக. அந்த சூழ்நிலையில கஹாசி சொல்றாரு, பயப்படுறாரு. அந்த தீர்க்கதரிசியோட இருக்கிற ஆளுங்க பயப்படுறாங்க. அப்ப எலீஷா ஜெபிக்கின்ற ஒரு முக்கியமான ஜெபம் இருக்கு. ஆண்டவரே அவங்களை கண்களை திறக்கும் திறக்கமாக அவர் ஜெபிக்கிறார். அவரு அற்புதமான ஒரு ஜெபம். அவங்க கண்கள் திறக்கப்படுகின்றது. அவங்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பை வந்து அவங்க பாக்குறாங்க. அற்புதமான ஒரு சூழ்நிலை. வாசிக்கிறீங்களா? 2 அரசர்கள் 6:16 இருந்து 20 வரைக்கும். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். சிரியா நாட்டினர் அவரை நெருங்கி வந்த பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி, இவ்வினத்தாரை குருடாக்கியருளும் என்று மன்றாடினார். உடனே ஆண்டவர் எலிசாவின் மன்றாட்டிற்கு இணங்கி அவர்களை குருடாக்கினார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது நீங்கள் செல்ல வேண்டிய பாதையும் அல்ல, நகரும் அல்ல. என்னை பின்தொடருங்கள். நீங்கள் தேடும் மனிதரிடம் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து சென்றார். அவர்கள் அந்நகருக்குள் நுழைந்ததும் எலிசா, ஆண்டவரே, இவர்கள் பார்வை பெறும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். ஆண்டவர் அவர்கள் கண்களை திறக்கவே சமாரியா நகரின் நடுவில் தாங்கள் இருப்பதை அவர்கள் கண்டனர். ஆமீன். அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஆன்மீக உலகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பல பேருக்கு வந்து இது அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே நம்ம இந்த உலக சார்ந்த விஷயத்துல ஒரு அடிமையாக இருப்பதனால அதுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நம்ம இன்னும் ஆண்டவரே என்னோட உறவாடுங்க, என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம ஜெபிப்பது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மையமா நம்ம வைப்பது கிடையாது. அதான் பிரச்சனையே. நம்ம ஆண்டவரோட இன்னும் நான் வந்து காட்சிகள்லாம் பாக்குறேன், ஆனா முன்ன மாதிரி என்னால பார்க்க முடியறது கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றவங்க சில பேர் நான் கேள்விப்பட்டேன். எதனால அப்படின்னு கவனிச்சீங்கன்னா இது ஒரே ஒரு காரணம் தான். ஆண்டவர் கொடுத்த சில வழி நடத்துறதுக்கு அவங்க கீழ்ப்படியாம இருந்திருக்கிறாங்க. நம்ம கீழ்ப்படிதல் வழியாக தான் இந்த வரம் வளரும். இந்த காட்சிகள் இன்னும் வளரணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவர் இன்னும் அதிகமா என்னோட பேசணும்னு விரும்புறீங்களா? கீழ்ப்படி. ஆண்டவர் நீங்க எது சொன்னாலும் நான் செய்வதற்கு வந்து தயாராக இருக்கின்றேன். காட்சிகள் என்னோட உறவாடுங்க. காட்சிகள் கனவுகள் வழியாக என் உள்ளத்துல பேசுங்க. நேத்தி கூட என் கூட வேலை செஞ்சுட்டு ஒரு கனவு வழியாக ஆண்டவர் பேசுறதை வந்து அவர் வெளிப்படுத்துகின்றார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசுவார். நீங்க கேட்க தயாரா? எந்த அளவுக்கு நீங்க ஆவலோட கேட்க தயாரா? அதுதான் ஆண்டவர் வந்து அதை தேடிதான் ஆண்டவர், அந்த ஆவலான உள்ளத்தை தேடி ஆண்டவர் வருகின்றார். ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவர்கள் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். கண்களின் காதுகளின் செவிகளும் திறக்கப்படுத்தமானது.
bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. We pray. Amen. God bless you. Have a nice day.